பொற்கால நினைவுகள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் நான் பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பல விஷயங்களுடன் வந்திருக்கின்றேன். இது 5வது பகுதி. இந்த பகுதியில் நாங்கள் நல்லூர் திருவிழாவை பற்றித்தான் பேசப் போகின்றோம். இந்த கேணிக்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய மாநகர சபையின் அந்த தற்காலிக கடைகளில் இன்னும் ஒரு காட்சி என் கண்ணுக்குள் இப்போவும் நிழலாடுகின்றது. அந்த கடை அந்த 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 கடைகளுக்குள் ஒரு நடுத்தர வயதை தாண்டிய ஒரு அம்மா நெற்றியில் அழகாக விபூதி பூசி நடுவே ஒரு சந்தன பொட்டு இட்டுக்கொண்டு குறிகளின் கைகளில் வைத்து கொண்டு கண்ணாடி போட்டபடி தீட்சை கேட்டவர்கள் போல் இருந்து ஊறுகாய், வடகம், தயிர், சுண்டங்க வத்தல் இவற்றை விற்பனை செய்து கொண்டிருப்பார். அந்த அம்மாவை பார்த்தாலே ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் என்ற உணர்வே அனைவருக்கும் ஏற்படும். அநேகமாக என் அம்மா அதிகாலையில் எழுந்து தோய்ந்து விட்டு இருட்டோட இருட்டாக திருவிழா காலங்களில் கோவிலுக்கு சென்று அடியளித்து விட்டு வீடு திரும்பும் போது இந்த அம்மாவிடம் சென்று ஊறுகாய் வாங்கி வருவார். அந்த ஊறுகாயை கூட அந்த அம்மா ஒரு காய்ந்த வாழை செடியில் வைத்து அதே வாழை நாரால் கட்டி கொடுப்பார். ஊறுகாயின் மனம் நாக்கில் எச்சில் ஊற வைக்கும். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அந்த மனத்தை இப்போதும் எனது மூக்கு நுகர்வதை என்னால் உணர முடிகிறது. நாங்கள் எப்போது கோவிலுக்கு போனாலும் மேற்கு வீதி மாநகர சபை அலுவலகத்திற்கு பக்கத்தில் உள்ள மடத்தின் வாசலுக்கு அருகில்தான் அமர்ந்து திருவிழா பார்ப்பது வழக்கம். அப்படி நாங்கள் அமரும் போது நாங்கள் மட்டும் அமர்வதில்லை. என்னுடைய காங்கேசன்துறை மாமா, அவரின் குடும்பம், இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக அந்த மடத்திற்கு முன்னால் இருந்துதான் அந்த மடத்தின் சிவரோடு சாய்ந்திருந்தபடி திருவிழாக்கள் பார்ப்பது வழக்கம். இந்த வழக்கம் மிக நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வருடா வருடம் திருவிழாவின் போது அந்த மடத்திற்கு முன்னால் உரிய இடம் அது எங்களுக்குரிய இடமாக மாறிவிட்டது. இந்த இடத்தில் இடம் பிடிப்பதற்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெல்லாம் கோவிலடிக்கு போய்விடுவோம். நான் 1981ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்து ஜெர்மனி வந்தபடியால் எனக்கு மிக நீண்ட காலமாக தொடர்ந்து இந்த நல்லூர் திருவிழாவை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. இந்த நல்லூர் திருவிழாவை முழுவதுமாக பார்த்து பரவசப்பட நான் 38 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதன் பின்னர் தான் நல்லை முருகன் எனக்கு அனுமதி தந்திருந்தார். அதன் விளைவாக 2019ஆம் ஆண்டு ஆவணி மாதம் நான் அங்கு சென்றபோது சிறு வயதில் எங்கிருந்து திருவிழா பார்த்தேனோ அதே மடத்தடிக்கு சென்று சிறிது நேரம் ஏக்கத்துடன் பார்த்து விட்டுத்தான் திரும்பினேன் அந்த இடத்தை. அந்த மடத்தின் வண்ணங்கள் தான் மாறி இருக்கிறதே தவிர மடம் அப்படியேதான் உள்ளது. அந்த நாளில் அந்த மடத்தடியிலிருந்து சுவாமி எங்களை கடந்து வடக்கு வீதி நோக்கி நகர்ந்ததும் நாங்களும் மெதுவாக எழுந்து சென்று செட்டித்தெரு பந்தலை நோக்கி செல்வோம். அங்குதான் மணியையரின் பிரசங்கம் நடைபெறுகின்றது. அந்த நாளையில் கோவில் தனியாகவும் கேணியும் பழனி ஆண்டவரும் வேறாக இருப்பதாக நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதே போலவே பருத்துறை வீதி தான் 2 கேணியையும் கோவிலையும் ஊடறுத்து செல்வதாகவும் குறிப்பிட்டிருந்தேன். மூலஸ்தானத்துக்கும் ஆறும சுவாமிக்கும் தீபாராதனை முடிந்ததும் அடுத்தது பழனி ஆண்டவருக்குத்தான் தீபாராதனை நடக்கும். ஐயர் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பு சில பெண்கள் ரோட்டை கடந்து ஓடிச் சென்று பழனி ஆண்டவர் சன்னதியில் முன்னுக்கு போய் நின்று விடுவார்கள். தீபாராதனையை முழுமையாக தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலே இதற்கான காரணம். இந்த காட்சியும் இப்போது என் நெஞ்சில் நிழலாடுகிறது. இந்த பெண்களின் இந்த ஓட்டம் திருவிழா காலத்தில் மட்டுமல்ல, சாதாரண வெள்ளிக்கிழமைகளிலும் இப்படியான காட்சிகளை நீங்கள் காணலாம். அதிலும் ஒரு குறிப்பிட்ட பெண்களை இப்படி சாமி கும்பிடுவதை நான் அவதானித்துள்ளேன். நான் நினைக்கின்றேன், இப்படியொரு ஓட்டத்தை அவர்கள் தங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் மீட்டில் கூட ஓடி இருக்க மாட்டார்கள். அத்தனை வேகமாக
ஆண்களை விட வேகமாக ஓடிப்போய் பழனி ஆண்டவர் சன்னிதானத்தில் நிற்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக இருந்தது. அன்றைய கால திருவிழாக்களின் சரி, சாதாரண நாட்களிலும் சரி. பள்ளியறை பூஜை முடிந்து நடை சாத்திய பின்பு செட்டித்தெரு பந்தலில் மணி ஐயரின் கதாபிரசங்கம் நடைபெறும். இவர்தான் பின்னாளில் சுவாமிநாத தம்பிரான் என்று அழைக்கப்பட்டவர். திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் தலைவரும் இவரே. இரவு 10 மணி வரையில்தான் பிரசங்கம் நடைபெறும். சில வேளைகளில் 10:30 மணி வரை நடப்பதுண்டு. மணி ஐயரின் பிரசங்கம் 25 தினங்கள் தொடர்ந்து நடக்கும். இடையிடையே நகைச்சுவை கதைகளையும் சொல்லியபடியேதான் கதாபிரசங்கத்தை நடாத்துவார் மணி ஐயர். அன்றைய நாட்களில் நல்லூர் கோவிலின் முகப்பு அன்றைய காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட 60-70 வருடங்களுக்கு முன்பு இப்போது உள்ளது போல் அரைவட்ட வடிவமாக இருக்காது. மற்ற ஆலயங்கள் போன்று முக்கோண வடிவில் அமைந்திருக்கும். அதேபோல் கோபுர வாசலுக்கு வலது பக்கத்தில் அமைந்திருந்த கிணறு துலாவுடன் கூடிய கிணறாகத்தான் அமைந்திருந்தது அன்றைய நாளில். இன்று அந்த கிணறு மூடப்பட்டு விட்டது. துலாவும் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. இன்று துலா என்றாலே சில பேருக்கு அது என்னவென்று, அதாவது 3வது தலைமுறைகளுக்கு என்னவென்றே தெரியாத ஒரு விடயமாகி விட்டது. இந்த மணி ஐயரின் கதாபிரசங்கம் பற்றி கூறும்போது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் இங்கே குறிப்பிடவே வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இன்றைய 70களில் இருக்கும் வயோதிபர்கள், அன்றைய வாலிபர்கள், அவர்களிடம் கேட்டால் இது பற்றி கதையாக சொல்வார்கள். அதை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நாளில் பிரசங்கம் கேட்க பெற்றோர்களுடன் பாவாடை தாவணி அணிந்த இளம்பெண்களும் வருவார்கள். உண்மையிலேயே இந்த பாவாடை தாவணியில் அன்றைய யாழ்ப்பாணத்து பெண்கள் தேவதைகளாகவே காட்சியளிப்பார்கள். பிரசங்கம் நடக்கும் போது அம்மாமார் அதிலேயே ஒன்றித்து பக்கத்தில் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாமல் மணி ஐயரையே வாய் மூடாது மறந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் நல்லூர் கோவில் முதலாளியின் வீட்டு மதிலுடன் சாய்ந்து அடக்கன் நித்திரையில் இருப்பார்கள். இந்த சமயத்தில் தான் தாவணி போட்ட இளம் பெண்கள் மீது பட்டாணி கடல்கள் வந்து விழும். எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் எதிர்பக்கத்தில் கொஞ்சம் இளவட்டங்கள் இருந்து இந்த தூதுவேலியை செய்வார்கள். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், கொண்டல் கடல்கள் வந்து எப்போதுமே விழுவதில்லை. தனியே பட்டாணி கடல்கள் மட்டும்தான் வந்து விழும். இதற்கான காரணம் என்னவென்று நான் மண்டியை பித்துக் கொண்டதுண்டு அன்றைய நாட்களில். பிறகுதான் அது எனக்கு புரிந்தது. கொண்டல் கடல் மிகவும் பாரம் குறைவு. அதனால் அந்த கொண்டல் கடலையால் எறிந்தால் அது சரியான இலக்கை சென்றடையாது. ஆனால் பட்டாணி கடலை அப்படி அல்ல, நல்ல உருண்டையாக சற்று பாரமாகவும் இருக்கும். எறிந்தால் குறி தப்பாமல் இலக்கை சென்றடையும். பறந்து வரும் பட்டாணி கடலைக்கு எதிர்பக்கத்தில் இருந்து ஒரு சிரிப்பு அல்லது மெல்லிய ஒரு புன்னகை சமிக்கையாக கிடைத்தால் எறிந்த இலசுக்கு அது போதும். பூங்காவனம் முடிவதற்குள் நல்லதோர் முடிவு கிடைத்து பின்னர் அதே நல்லூர் கோவிலில் பெண் பார்க்கும் படலமும் முடிந்து அநேகமாக கார்த்திகையில் வரும் சுபமுகூர்த்தத்தில் இனிதாக திருமணமும் முடிந்துவிடும். அடுத்த வருட நல்லூர் திருவிழாவிற்கு ஜோடியாகவே வந்து திருவிழாவை ரசிப்பார்கள் இந்த ஜோடிகள். இதற்காகவே இளசுகள் கடலைச்சரியோடுதான் பிரசங்கம் கேட்க வருவார்கள். இப்படி எத்தனையோ திருமணங்கள் மணி ஐயரின் பிரசங்க பந்தலில் பட்டாணி கடலைகளின் அனுக்கிரகத்தால் கைகூடியுள்ளன. அப்படியானவர்கள் இப்போதும் கூட இந்த பூமி பந்தின் ஏதோ ஒரு மூலையில் தங்கள் பேரன் பேத்திகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்காக என்னை நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் கூட பட்டாணி கடலை எறிந்தீர்களா என்று. அது எறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் காரணம் என்னவென்றால், அதற்கு பட்டாணி கடலை எறிய முந்தியே எனக்காக ஒரு துணியை நான் தேடிக்கொண்டேன். திருமணங்கள் சொர்க்கத்தில் மட்டுமல்ல, நல்லூர் முருகன் சந்நிதியில், அதுவும் குறிப்பாக மணி ஐயரின் கதாபிரசங்கங்களிலும் நிச்சயிக்கப்பட்டுள்ளன என்பதை என் போன்றவர்கள் அறிவார்கள். இந்தியாவில் இப்போதும் ஒரு சொல்லாடல் இருக்கிறது, கடலை போடுதல் என்று. இந்த சொல்லாடல் கூட இந்த எங்கள் யாழ்ப்பாணத்தவர்களிடம் இருந்துதான் அங்கு போய் சேர்ந்தது ஒன்று கூட நான் நினைப்பதுண்டு. ஆகவே இந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே மூலவர்கள் நாங்கள் தான் என்று நான் நினைத்துக் கொள்வேன். திருவிழாவின் நிறைவு நாட்களான
சப்பரம், தேர், தீர்த்தம், பூங்காவனம் ஆகிய இந்த 4 நாட்களும் மிகவும் முக்கியமானவை. இந்த திருவிழாவின் போதுதான் மக்கள் பெருமளவில் கூடுவார்கள். இந்த நாட்களில் தான் பிள்ளைகள் காணாமல் போவதும் தங்க நகைகள் களவு போவதும் அதிகம். கொழும்பு போன்ற பிற நகரங்களில் உத்தியோகம் பார்க்கும் யாழ்ப்பாணத்தவரில் கிட்டத்தட்ட 90% மாணவர்களை இந்த 4 நாட்கள் திருவிழாவில் நல்லூரில் நீங்கள் சந்திக்கலாம். அதே போன்று ஒரு சில வெளிநாட்டவர்களையும் அன்றைய காலத்தில் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தின் நிலைமையோ வேறு. ஏனெனில் இங்கிருந்து என்போன்றவர்கள் எங்கள் விடுமுறைகளை கழிப்பதற்கு நல்லூர் திருவிழாவுக்கு அங்கே ஊருக்கு செல்வது மிக மிக அதிகமாக இருப்பதால் வெளிநாட்டவர்களைத்தான் அங்கு கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கும். இது தவிர பறவை காவடி, துலா காவடி, பால் காவடி, செடில் காவடி, அங்க பிரதட்சணம் செய்யும் ஆண்கள், அடியளிக்கும் பெண்கள், கற்பூர சட்டி தலையில் சுமக்கும் பெண்கள், இப்படி பலவிதமான வேண்டுதல்களை நிறைவேற்றுவோர் நிறைய பேரையும் இந்த 4 நாட்களில் நல்லூரில் பெருமளவில் காணக்கூடியதாக இருக்கும். எங்கு திரும்பினாலும் 4 வீதிகளிலும் மனித தலைகளாகவே தெரியும். சப்பர திருவிழாவை காண தூர இடங்களில் இருந்து வரும் பக்தர்களில் ஒரு சிலர் சப்பர திருவிழாவும் மணியையரின் பிரசங்கமும் முடிந்த பின்னர் அந்த வீதியின் வெண்மலர் பரப்பில் படுத்துறங்குவார்கள். காரணம் என்னவென்றால் மறுநாள் காலையில் அதிகாலையில் தேர் திருவிழா. அதையும் பார்த்துவிட்டு போவதற்காகவே வீதியில் படுத்துக் கொள்வார்கள். தேர், தீர்த்தம் இந்த 2 நாட்களிலும் இலங்கை வானொலி நிலையத்தார் நிகழ்வுகளை நேரடி அஞ்சல் செய்வார்கள். தேர் திருவிழா காலை 8 மணிக்கு ஆரம்பமாகி 1 மணித்தியாலத்தில் இருப்பை வந்து சேரும். அதன் பிறகு கிட்டத்தட்ட 12 மணி வரை அர்ச்சனை நடந்தேறும். அதே தேர்முட்டியின் கீழே அர்ச்சனை முடிந்ததும் இலங்கையின் பிரபல நாதஸ்வர வித்துவான் அளவட்டி என்கே பத்மநாதன் கோஷ்டியினரின் நாதஸ்வர இசைக்கச்சேரி மாலை 4 மணி வரை நடைபெறும். எனக்கு தெரிந்து திரு பத்மநாதன் அவர்கள் மிக நீண்ட காலமாக ஒரு நேர்கடன் போன்று முருகனுக்கு தனது இசை வல்லமையை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றி வந்தார். அவரின் கச்சேரி நிறைவு பெற்றதும் தேரிலிருந்து சுவாமியை இறக்கி வசந்த மண்டபத்திற்கு கொண்டு செல்வார்கள். இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வள்ளி தேவசேனா சமேத தேவசேனாதிபதிக்கு பச்சை நிறத்தில் மரகத சாத்துப்படி அமைத்து தேரிலிருந்து இறக்கி கொம்பு காவுவோர் மிக மிக மெதுவாக 2 பக்கமும் அசைந்தாடி கொண்டு முருகனை சுமந்து வரும் காட்சியை காணும் போது நாம் அனைவரும் கண் படைத்ததின் பயனை பெற்றவர்களாவோம். அப்படி வசந்த மண்டபம் வரை முருகன் அசைந்தாடி செல்லும் காட்சியை காணாத கண்கள் உண்மையில் பாவம் செய்த கண்கள் என்றுதான் நான் சொல்வேன். தேரில் அன்று தேர் இருப்புக்கு வந்த பின்பு ஆறுமுக சுவாமி தேரில் அமைந்திருக்க அவருக்கு அர்ச்சனை நடைபெறும். அந்த அர்ச்சனை நடைபெறும் போது கீழே அந்த தேர்முட்டி அடியில் என்கே பத்மநாதன் அவர்களின் இன்னிசை கச்சேரி நடக்கும். அந்த இன்னிசை கச்சேரியின் ஒரு சிறு பகுதியை ஒரு 2 நிமிடம் நாங்கள் கேட்டு ரசிக்கலாமா? நல்ல நகரில் தங்கி முருகனுக்கு இசை தொண்டு புரிந்து வரும் அளவட்டி என்கே பத்மநாதன் குழுவினரின் நாத சமர்ப்பணம்.
சரி நேயர்களே, இன்றைய பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தீர்த்த திருவிழாவின் தகவல்களோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வணக்கம் கூறி விடைபெறுபவர் பேர்லின் சேகர். வணக்கம் நேயர்களே. பொற்கால நினைவுகள்.